ஹலோ ஆல். நம்ம எஸ்ஏ எக்ஸாமில் சைக்காலஜி பார்ட்லேருந்து இங்கிலீஷ் தாங்க ஒரு குயிக் ரிவிஷனாக பார்த்துட்ருக்கோம். எஸ்சிஆர்டி புக்கில் நமக்கு எங்கே எல்லாமே 6லேருந்து 10th வரைக்கும் கிராமர் பார்ட் இதெல்லாம் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அந்த டாபிக்ஸ் மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அதில் 7th டேர்ம் 3ல என்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நமக்கு ஃப்ரேசல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோட்டலாகவே நமக்கு புக்கில் 6லேருந்து 10th வரைக்கும் 20 to 30 ஃப்ரேசல் வேர்ப்ஸ் தான் இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ப்போமா? செட் அவுட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த செட் அவுட்கான ஃப்ரேசல் வேர்ப்ஸ் என்னதுன்னா டு பிகின் அ ஜர்னி. அது ஜேர்னியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டாஸ்க்காக இருந்தாலும் சரி, அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்ல. ஸோ அதை தான் என்ன சொல்லுவோம்னா செட் அவுட்னு சொல்லுவோம். தென் பிக்கப்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிக்கப்னா என்னதுங்க? டு கெட் சம் ஒன் ஃப்ரம் அ பிளேஸ். கெட் அவே அப்படின்னு இருக்குல்ல, கெட் அவே அப்படின்னா நம்ம ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணுவோம்ல, ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுவோம். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கெட் அவேன்னு சொல்லுவோம். டு கோ சம்வேர் ஃபார் அ ஷார்ட் பிரேக் ஆர் ஹாலிடே அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு ஒரு பர்டிகுலர் டைம் போகிறோம் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? கெட் அவே அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? டு கோ சம்வேர் ஃபார் அ ஷார்ட் பிரேக் ஆர் ஹாலிடே. அடுத்தது சி ஆஃப்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். சி ஆஃப்னா என்னது? சென்ட் ஆஃப் பண்ணுறது. டு கோ டு த ஸ்டேஷன் டு சே குட் பை டு சம் ஒன். ஸோ சி ஆஃப்னா சென்ட் ஆஃப், அதை தான் அப்படி கொடுத்துருக்காங்க. தென் கெட் இன்டு அப்படின்னா என்னென்னா டு என்டர் அப்படின்னு அர்த்தம். உள்ளே வர்றது இல்லை உள்ளே போகிறது அதை தான் சொல்லுவோம். ஸோ டு என்டர் அ பஸ், அ ட்ரெயின் ஆர் அ பிளேன். கிளியராக இருக்கா? தென் அடுத்தது கெட் ஆஃப் அப்படின்னா கெட் இன்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. டு லீவ் அ பஸ், அ ட்ரெயின் ஆர் அ பிளேன். அந்த இடத்துலேருந்து வெளியில் வர்றது. ஸோ அதை தானே சொல்லுவோம்? கெட் ஆஃப்னு சொல்லுவோம். இப்போ அப்படியே ரீகால் பண்ணுங்கள். செட் அவுட்னா என்னது? ஸ்டார்ட் பண்ணுறது. கீவேர்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுறது. இங்கே பிகின் இருக்குல்ல. ஸோ பிக்கப்னா தெரியும். கெட் அவே அப்படின்னா என்னது? ட்ரிப்பு. கெட் அவேனா ட்ரிப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சி ஆஃப்னு என்னது? சென்ட் ஆஃப் பண்ணுறது. கெட் இன்டூ அப்படின்னா என்டர் ஆகிறது. கெட் ஆஃப் அப்படின்னா என்னது? லீவ் ஆகிறது. கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாமா? செகண்ட் டாபிக் பாருங்கள். நமக்கு வந்து டிரெக்ட் ஸ்பீச், இன்டெரெக்ட் ஸ்பீச் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதில் நம்ம தமிழில் பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்? தன்வினை, பிறவினை அப்படின்னு சொல்லி தமிழில் பார்ப்போம்ல. ஸோ அதுதான் இது. டிரெக்ட் ஸ்பீச், இன்டெரெக்ட் ஸ்பீச் அப்படின்னா தன்வினை, பிறவினை. இதுக்கு நம்ம ரூல்ஸ் மட்டும் பார்க்கலாங்க. ரூல்ஸ் பார்த்துட்டு அடுத்தது நம்ம சில எக்ஸசைஸ் வந்துட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே நமக்கு டென்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே டென்ஸ் சேஞ்சஸ்னு இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள். எங்கெல்லாம் நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்குறீங்களோ, ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா வேர்போட உங்களுக்கு எஸ் இல்லைனா இஎஸ் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து வந்திருக்கோ அதெல்லாமே நீங்கள் சிம்பிள் பாஸ்ட்டாக மாற்றணும். இது கிளியராக இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட்டு எங்கெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் பார்க்குறீங்களோ, எக்ஸாம்பிள் இப்போது ஐ எம் குட் அப்படின்னு இருக்குன்னு வைங்க. இந்த ஆம் அப்படின்றது நமக்கு வாஸாக மாறும். கிளியராக இருக்கா? அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். எங்கெல்லாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸில் பார்க்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இன்டெரெக்ட் ஸ்பீச்சில் மாறும்போது பாஸ்ட் கண்டினியூஸாக மாறணும். இது கிளியராக இருக்கா? இப்போ ஐஎன்ஜின்னு வரும் இல்லைங்க. கண்டினியூஸ்னால் ஐஎன்ஜி தானே. இப்போது ஐ ஆம் ரீடிங் அப்படின்னு இருக்குன்னு வைங்க. அது நமக்கு எப்படி மாறணும்? வாஸ் ரீடிங் அப்படின்னு மாறணும். கிளியராக இருக்கா? அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட் டென்ஸ்னாவே நமக்கு எப்படிங்க இருக்கும்? ஹேவ் இல்லைனா ஹேஸ் வச்சு இருக்கும். ப்ளஸ் V3 வந்துட்டு இருக்குமா? நம்ம ஆல்ரெடி 7th டேர்ம் 1 டேர்ம் 2லலாம் பார்த்துருப்போம். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்க்கு எல்லாமே நமக்கு இந்த வேர்ப் 3னா என்னது இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஹேவ் இல்லைனா ஹேஸ் ப்ளஸ் V3ன்னு இருக்கும். அது நமக்கு இன்டெரெக்ட் வாய்ஸில் மாறும்போது பாஸ் பர்ஃபெக்ட் டென்ஸாக இருக்கணும். இது கிளியராக இருக்கா? அதாவது ஹேட் வச்சு வரணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னு வைங்க. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருக்கணும். இதுலேருந்து உங்களுக்கு என்னங்க தெரியுது? சிம்பிள் ப்ரெசென்ட்டாக இருந்தால் சிம்பிள் பாஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்தால் பாஸ்ட் கண்டினியூஸாக இருக்கும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். தென் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது கிளியராக இருக்கா? தென் அடுத்து பாருங்கள். சிம்பிள் பாஸ்ட்டாக இருந்துச்சுன்னு வைங்க. சிம்பிள் பாஸ்ட்டாக இருந்தால் அது நமக்கு பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறணும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு குவெஸ்டின்லேயே பாஸ்ட் டென்ஸில் ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அது வந்து நமக்கு இன்டெரெக்ட் ஸ்பீச்சில் மாறும்போது அது பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும். ஹேட் ப்ளஸ் V3யாக மாறி இருந்திருக்கும். ஓகேவா? ஹேட் ப்ளஸ் V3யாக இருந்திருக்கணும். கிளியராக இருக்கா? அடுத்தது பாஸ்ட் கண்டினியூஸ். ஆல்ரெடி நமக்கு பாஸ்ட் தான் இருக்குது. ஸோ பாஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எங்கெல்லாம் நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கொஸ்டினில் பார்க்குறீங்களோ அந்த டென்ஸை நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? அந்த டென்ஸ் சேஞ்சே ஆகாது. எங்கெல்லாம் ஹேட் ப்ளஸ் V3 பார்க்குறீங்களோ கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெரெக்ட் ஸ்பீச்லேயுமே வந்து உங்களுக்கு அப்படி தான் இருக்கணும். இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ப்ரெசென்ட்டாக இருந்தால் அது என்ன டென்ஸோ அதுக்கு தகுந்த பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். பாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்துட்டு எழுதணும். அவ்வளோதான். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். பேலன்ஸ் எல்லாமே ஈஸி தான். இப்போ வில்லெல்லாம் வந்தால் வுட் யூஸ் பண்ணுங்க. ஷால் வந்தால் ஷுட் யூஸ் பண்ணும். கேன் வந்தால் குட் யூஸ் பண்ணும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது தெரிஞ்சிச்சுனாவே போதுங்க. இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாமா?
இப்போ புக்கில் பாருங்கள், அவங்களே நமக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்து அதுவே அவங்க சால்வும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் நீங்கள் எக்ஸாம்பிள் புக்கில் இருக்கோ அந்த கொஸ்டின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களே எக்ஸாக்டாக நமக்கு ஆன்சர் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம நல்லா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ராம் செட் டு ராகேஷ் ஐ வாண்ட் அன் ஐஸ்கிரீம். இங்கே ராம் என்னங்க சொல்கிறாரு ராகேஷ் கிட்ட, ஐ வாண்ட் அன் ஐஸ்கிரீம். ராம்க்கு வந்து ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. இது வந்து டிரெக்ட் ஸ்பீச். ஸோ ஃபர்ஸ்ட்டு டிரெக்ட் ஸ்பீச் அப்படின்னா என்னதுன்னா, இது எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம்? இங்கே உங்களுக்கு கொட்டேஷன் இருக்குங்க, இங்கே இருக்கா? ஸோ டிரெக்ட் ஸ்பீச்சாக இருந்தால் கொட்டேஷன் இருக்கும். செட் டு அப்படின்ற ஒரு கீவேர்ட் இருக்கும். இது கிளியராக இருக்கா? இப்போது அது இன்டெரெக்ட் ஸ்பீச்சாக மாறும்போது இந்த செட் டு இருக்குல்லங்க, அது வந்து டோல்டாக சேஞ்ச் ஆகணும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் நீங்கள் செட் டு இந்த வேர்ட் பார்க்குறீங்களோ இன்டெரெக்ட் ஸ்பீச்சில் மாறும்போது டோல்ட் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அடுத்தது இது நம்ம சேஞ்ச் எல்லாம் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் நீங்கள் ஆப்ஷனில் பார்க்க போகிறீங்க. இந்த வேர்டெல்லாம் இருக்கா, இது இருந்தால் ஆப்ஷனை செலக்ட் பண்ண போகிறீங்க. அடுத்தது ராம் டோல்டு ராகேஷ். இங்கே நமக்கு கொட்டேஷன் மார்க் இருந்துச்சுல, இது வந்து இன்டெரெக்ட் ஸ்பீச்சில் வரக்கூடாது. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு கன்ஜெக்ஷனாக நீங்கள் தட் யூஸ் பண்ணணும் இன்டெரெக்ட் ஸ்பீச்சில். கிளியராக இருக்கா? ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கொட்டேஷன் மார்க் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும், தட் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். இது கிளியராக இருக்குல்ல? இப்போ இதுதான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். என்னதுன்னா டென்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல வாண்ட் அப்படின்னு இருக்குல்லங்க, வாண்ட் அப்படின்றது நமக்கு V1ல் இருக்குது. கரெக்டாக வேர்ப் ஒன்னு சொல்லுவோம். இது நமக்கு சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருந்தால் இப்போ தானே ரூல் பார்த்தோம், எப்படி மாறணும், சிம்பிள் பாஸ்ட்டாக மாறணும். ஸோ வாண்டட். கிளியராக இருக்கா? இந்த இடத்துல ஹீ அப்படின்றது யார்? ராம் தான். ஏன்னா ராமுக்கு தானே வேணும். ஸோ அப்படி யார் சொல்கிறா? ராகேஷ் சொல்கிறா. ஸோ அதனால் ராம் டோல்டு ராகேஷ் தட் ஹீ வாண்டட் அண்ட் ஐஸ்கிரீம். ஸோ இந்த வேர்ப் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரூல் தெரியலனாலுமே இப்போ நான் சொன்ன கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்ஷனை கூட எலிமினேட் பண்ணலாம். எப்படி எலிமினேட் பண்ணலாம்? டிரெக்ட் ஸ்பீச் அப்படின்னா செட் டு இருக்கணும், கொட்டேஷன் மார்க் இருக்கணும். இது ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டெரெக்ட் ஸ்பீச் அப்படிங்கும்போது செட் டு அப்படின்றது நமக்கு டோல்டாக மாதிரி இருக்குமா? ஸோ டோல்டு அப்படின்ற கீவேர்டு வந்துட்டு இருக்கும். கன்ஜெக்ஷன் வந்து அந்த கொட்டேஷன்லாம் எடுத்துட்டிங்கன்னா தட் யூஸ் பண்ணணும். தென் இது ரெண்டும் நமக்கு கீவேர்ட். எக்ஸாக்டாக உங்களுக்கு வேர்பும் சேர்த்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னா, இப்போ சிம்பிள் ப்ரெசென்ட் அப்படின்னு இருந்தால் இப்போ தான் ரூல் பார்த்தோம் சிம்பிள் பாஸ்ட்னு. ஸோ வாண்ட் அப்படின்றது நமக்கு வாண்டட் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிருக்கு. கிளியராக இருக்கா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், டிரெக்ட் ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருக்காங்க? மை அங்கிள் செட் டு மீ ஐ ஆம் கம்மிங் டு சென்னை டுமாரோ. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பர்சனுடைய அங்கிள் வந்து நான் நாளைக்கு சென்னை வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு செட் டுன்னு இருக்குது. இது என்னவா மாறணும்? டோல்டாக மாறணும். மாறி இருக்கா பாருங்கள், மாறி இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தென் செகண்ட் என்னது? எங்கெல்லாம் உங்களுக்கு கொட்டேஷன் மார்க் இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்டெரெக்ட் ஸ்பீச்சில் தட்டு வந்துட்டு யூஸ் பண்ணணும். வந்திருக்கா? இது வந்து செகண்ட் ஸ்டெப். இப்போ இது கிளியராக இருக்கா? இப்போ வேர்ப் செக் பண்ணுவோமா? வேர்ப் பாருங்கள், இந்த இடத்துல ஐ ஆம் கம்மிங்னு இருக்குல்ல, கிளியராக இருக்கா? அப்போ இந்த இடத்துல ஐன்றது யாருங்க? ஐன்றது இந்த இடத்துல அங்கிள் தானே. ஸோ அங்கிள் அப்படின்றதுக்கான ப்ரொனவுன் என்னது? ஹீ. ஸோ மை அங்கிள் டோல் மீ தட் ஹீன்றது யார் இந்த இடத்துல? அங்கிள். ஸோ அடுத்தது வேர்ப் ஐ ஆம் கம்மிங்னு இருக்குது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நமக்கு இன்டெரெக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட் கண்டினியூஸாக மாறும். ஸோ ஹீ வாஸ் கம்மிங். கிளியராக இருக்கா? இப்போ அங்கே பார்த்த ரூலுக்கு நம்ம அப்படியே இங்கே ஒரு எக்ஸாம்பிள்ஸாக புக்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் படிக்கும்போது இப்படி தாங்க படிக்கணும். நமக்கு ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் முதல்ல இருக்கும். அதுக்கப்புறமா தான் அவங்க இன்னொரு யூனிட்டை தான் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, ரூலே கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம படிக்கும்போது ஃபஸ்ட்டு ரூலை படிக்கணும், அது படிச்சுட்டு தான் எக்ஸாம்பிள்ஸே சால்வ் பண்ணணும். இப்போ வாஸ் கம்மிங் டு சென்னை. இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இங்கே டுமாரோன்னு இருக்குல்ல, டுமாரோனா நாளைக்கு. ஸோ அது வந்து நமக்கு இன்டெரெக்ட் ஸ்பீச்சில் சொல்லும்போது த நெக்ஸ்ட் டே அப்படின்னு வந்துட்டு சொல்லணும். கிளியராக இருக்கா? இந்த மாதிரி சர்டன் வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ டுமாரோனா நெக்ஸ்ட் டே, இப்போ டுடே அப்படின்னா தட் டே அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். இதுவே எஸ்டர்டே அப்படின்னு வந்துச்சுன்னா ப்ரீவியஸ் டே அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். நவ் அப்படின்னு வந்தால் தென்னு மாறும். இது எல்லாமே சில கீவேர்ட்ஸ் இருக்குது. இது நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குல்ல, அது வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ இங்கே என்னெல்லாம் 4 சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். செட் டு அப்படின்றது டோல்டுன்னு மாறி இருக்குது. கொட்டேஷன் வந்து தட் அப்படின்னு எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணியிருக்கோம். இந்த ஐ அப்படின்ற ப்ரோனனுக்கு பதிலாக ஹீ அப்படின்ற ப்ரோனன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ ஆம் கம்மிங் அப்படின்றது நமக்கு பாஸ்ட் கண்டினியூஸில் வாஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லி மாற்றியாச்சு. டுமாரோன்றது நெக்ஸ்ட் டே. இது கிளியராக இருக்கா? இது ஞாபகம் வைக்க வேண்டாங்க. நீங்கள் ஒன்ஸ் பாருங்கள், பார்த்துட்டு ஏன்னா நம்ம இங்கே வந்து நம்ம எழுதி அந்த மாதிரி சால்வ் பண்ண போகிறதில்ல, ஸ்கூலெல்லாம் படித்த மாதிரி. நம்ம இங்கே என்ன தான் பண்ண போகிறோம்? கீவேர்ட்ஸை வச்சு ஆப்ஷன் செலக்ட் தான் பண்ண போகிறோம். கிளியராக இருக்கா? ஸோ ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும். நெக்ஸ்ட் பாருங்கள், மோனிகா செட் ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர். கிளியராக இருக்கா? ஸோ மோனிகா என்ன சொல்கிறாங்க? டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல செட்டு டூ இல்லைங்க, செட்டு தான் இருக்குது. ஸோ வெறும் செட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த செட்டை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். கிளியராக இருக்கா? இப்போ நம்ம பார்க்குற செகண்ட் சேஞ்ச் இது. வெறும் செட் இருந்துச்சு அப்படின்னா அந்த செட்டை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது இந்த இடத்துல ஐ அப்படின்றது யாருங்க டினோட் பண்ணும்? மோனிகா தானே. ஸோ ஷீ யூஸ் பண்ணலாமா?
அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க கொட்டேஷன் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணலாமா? ரிமூவ் பண்ணால் தட் யூஸ் பண்ணும். பாருங்கள், நம்ம தட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் செகண்ட் ஸ்டெப். தென் தேர்ட் ஸ்டெப் தான் இந்த இடத்துல ஐ அப்படின்றது ஷியாக மாற்றிருக்கோம். தேர்ட். அடுத்தது இந்த இடத்துல வாண்ட் அப்படின்றது என்ன வேர்ப்ங்க? சிம்பிள் ப்ரெசன்ட் வேர்ப் 1. அது நமக்கு சிம்பிள் பாஸ்டாக தானே மாறும், வேர்ப் 2. ஸோ டு பிகம் அ டாக்டர் அப்படியே இருக்குது. ஸோ டோட்டலாக நம்ம இங்கே 4 சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எப்போவுமே ஃபஸ்ட்டு சேஞ்ச் என்னது? செட்டு டூன்னு இருந்தால் டோல்டாக மாறும். செட்டுன்னு இருந்துச்சுன்னா அந்த செட் அப்படியே தான் இருக்கும். அடுத்தது கன்ஜெக்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்டெரக்ட் ஸ்பீச் வரும்போது தட் யூஸ் பண்ணும். தென் ப்ரோனவுன் சேஞ்ச் பண்ணும். முக்கியமான பாயிண்ட் வேர்ப் சேஞ்ச் பண்ணும். கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த லைப்ரரியன் செட் த காமிக் புக்ஸ் ஆர் கெப்ட் அண்டர் செகண்ட் ஷெல்ஃப். இந்த இடத்துல செட்டு தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன வச்சுக்கலாம்? அதே செட் வச்சுக்கலாமா? அடுத்தது இங்கே கன்ஜெக்ஷன் இருக்குல்லங்க, இந்த கொட்டேஷன்லாம் ரிமூவ் பண்ணிட்டோன்னா இந்த கன்ஜெக்ஷன் நமக்கு தட்டு. கிளியராக இருக்கா? கொட்டேஷன்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. தென் தேர்ட் என்னது? வேர்ப் பார்க்கணும். த காமிக் புக்ஸ். ஸோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஆர் கெப்ட் அப்படின்னு இருக்குது. கிளியராக இருக்கா? ஆர் கெப்ட் அப்படின்றது நமக்கு பாஸ்ட் டென்ஸில் மாறும்போது எப்படி மாறும்? இந்த ஆர் அப்படின்றது நமக்கு வேர்னு மாறுமா? ஸோ பாருங்கள், வேர் கெப்ட் அப்படியே தான் இருக்குது ஆன் தி செகண்ட் ஷெல்ஃப். கிளியராக இருக்கா? ஸோ செட்டுன்னு தான் இருந்துச்சு, அதை அப்படியே எடுத்துக்கலாம். கொட்டேஷனுக்கு பதிலாக தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆர் கெப்ட் அப்படின்றது நமக்கு சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்குது. ஸோ அது பாஸ்ட்டாக மாறும்போது நமக்கு வேர் கெப்ட்னு வரும். கிளியராக இருக்கா? ஸோ இந்த ஆர் மட்டும் வேராக மாறும். கிளியராக இருக்குல்லங்க? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுதான் அந்த டைப்பில் லாஸ்ட் கொஸ்டின். சித்தார்த்தன் செட் த மானுமெண்ட் இஸ் பியூட்டிஃபுல். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு செட்டு தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் அதை அப்படியே வச்சுக்கலாம். தென் கொட்டேஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு கன்ஜெக்ஷனாக தட் யூஸ் பண்ணணும். த மானுமெண்ட் இந்த இடத்துல இஸ் இருக்குல்ல, ஸோ பாஸ்ட்டாக மாறும்போது வாஸ்ன்னு மாறும். கிளியராக இருக்கா? இப்போ நம்ம ரூல்ஸ் பார்த்தோம், அதுக்கு தகுந்த 5 கொஸ்டின்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். நமக்கு இங்கேயுமே ஃப்ரேசல் வெர்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இப்போ தான் பார்த்தோம். இப்போ செகண்ட் டாபிக் பாருங்கள். இதில் இங்கே ஃப்ளைட்டுன்னு இருக்குல்ல, ஃப்ளைட் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துலேருந்து மூவ் ஆகுறது, இல்லை அப்படின்னா இன்னொரு பர்சனை மூவ் ஆக வைக்கிறது. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படின்னு இருக்கா? இதுக்கான ஆன்சர் என்னென்னா, ஃபைட் அப்படின்னா என்னதுங்க? டு டிஃபெண்ட் ஒன் செல்ஃப். நம்மளை நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கிறது. ஃப்ளைட் அப்படின்னா என்னது? டு ரன் அவே. இப்போ தானே பார்த்தோம், ஒரு இடத்துல நம்ம மூவ் ஆகுறது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? டு டிஃபெண்ட் ஒன் செல்ஃப் ஆர் டு ரன் அவே. தென் செகண்ட் பாருங்கள், புட் டு ஃப்ளைட். புட் டு ஃப்ளைட் அப்படின்னா என்னென்னா, டு காஸ் சம் ஒன் டு ஃப்ளீ. ஒரு பர்சனை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக வைக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்? புட் டு ஃப்ளைட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். இது கிளியராக இருக்கா? தென் தேர்ட் பாருங்கள், டேக் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. டேக் ஃப்ளைட் அப்படின்னா என்னென்னா, டு ஃப்ளீ ஆர் ரன் அவே. அந்த பர்சனே மூவ் ஆகுது. கிளியராக இருக்கா? ஸோ டேக் ஃப்ளைட் அப்படின்னா என்னது? டு ஃப்ளீ ஆர் ரன் அவே. அடுத்தது ஃப்ளைட் ஆஃப் ஃபேன்சி அப்படின்னா என்னென்னா, இங்கே ஃபேன்சின்ற கீவேர்டு வச்சு சொல்லுங்கள். என்ன ஆப்ஷன் வரும்? அண்ட் இமேஜினேட்டிவ் பட் அன்ரியலிஸ்டிக் ஐடியா. கிளியராக இருக்கா? ஸோ மோஸ்ட்டாக இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த ஆப்ஷனை வச்சு நம்ம செலக்ட் பண்ணிடலாம். தென் அடுத்தது ஹேவ் அ நைஸ் ஃப்ளைட். இதுவுமே நமக்கு சிம்பிளாக தானங்க இருக்குது. என்ஜாய் யுவர் ஃப்ளைட். கிளியராக இருக்கா? அடுத்தது இன் ஃபுல் ஃப்ளைட் அப்படின்னு இருக்குல்லங்க, இதுக்கான ஆன்சர் என்னென்னா, எஸ்கேப்பிங் ஆஸ் ரேப்பிட்லி ஆஸ் பாசிபிள். ஃபுல் ஃப்ளைட் அப்படின்னா என்னது? நம்மளால் எவ்வளோ வேகமாக வந்துட்டு அந்த இடத்துலேருந்து மூவ் ஆக முடியுமோ அவ்வளோ வேகமாக மூவ் ஆகிறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபுல் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளாக எஸ்கேப்பிங் சொல்லலாம். அடுத்தது டாப் ஃப்ளைட்னு இருக்குல்லங்க. இப்போ டாப்னா என்னது? இப்போ டாப் நாச் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அப்படின்னா என்னது? பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அமாங் த பெஸ்ட் ஆஃப் அ பர்டிகுலர் குரூப். கிளியராக இருக்கா? இப்போ ஈஸியாக இருக்குல்லங்க. நீங்கள் படிக்கிறீங்க, ஃப்ளைட் அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னு நமக்கு தெரியுது. அதை வச்சு நம்ம ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி தான் நமக்கு சிம்பிளாக கேட்பாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். நமக்கு பஞ்சுவேஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. இதுவுமே நமக்கு ரீசெண்டாக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கூட இது நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், நான் பேசிக் சொல்கிறேன். ஸோ ஒரு சென்டென்ஸ்னால் அந்த சென்டென்ஸ் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. நான் ஸ்ட்ரக்சர் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஓகே, இல்லை நமக்கு வேறு சென்டென்ஸ் கொடுக்குறாங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும். இது கிளியராக இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எப்போவுமே நமக்கு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு எப்படி இருக்கணும்? கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். கிளியராக இருக்கா? ஸோ த உமன் செட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ கிராஸ் த ஸ்ட்ரீட். இது பார்க்க எப்படிங்க இருக்குது? நமக்கு டிரெக்ட் ஸ்பீச் இன்டெக்ட் ஸ்பீச் மாதிரி தானே இருக்குது. இப்போது அதை வந்து இங்கே லிங்க் பண்ணுங்கள். இப்போ எப்போவுமே செட்டு டூக்கு அப்புறம் நமக்கு என்ன வரும்? கொட்டேஷன் வந்துட்டு வருமா? த விமன் செட் டு த ஸ்டூடெண்ட். இங்கே ஆப்ஜெக்ட்டும் வந்துடுச்சு. ஸோ செட்டு டூக்கு அப்புறம் தான் கொட்டேஷன் வரும்னா நமக்கு எங்கே வரும்? செட் டு த ஸ்டூடெண்ட் இங்கே தானே இருந்திருக்கும். அடுத்து இந்த கொட்டேஷன் நமக்கு எங்கே க்ளோஸ் ஆகும்? இங்கே தான் க்ளோஸ் ஆகும். கிளியராக இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். அடுத்தது செட் டூக்கு அடுத்து அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது கொட்டேஷன் ஓப்பன் பண்ணும். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த கொட்டேஷன் இருக்குல்லங்க, இதுக்கு அடுத்து வர இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். கிளியராக இருக்கா? ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ கிராஸ் த ஸ்ட்ரீட். இவ்வளோ தான். இது ஈஸியாக இருக்குல்ல? ஸோ நமக்கு இங்கே இருக்க இந்த 5 சென்டென்ஸுமே டிரெக்ட் ஸ்பீச் வச்சு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. டிரெக்ட் அண்ட் இன்டெரக்ட் ஸ்பீச் வச்சு. ஸோ
ஒரு சென்டென்ஸ் நமக்கு கேபிட்டல் லெட்டர் தான் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகணும். செட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ செட் டு ஃபாலோ பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் வரும்ல, அதுக்கு அடுத்து நமக்கு கொட்டேஷன் ஓப்பன் ஆகணும். சென்டென்ஸ் முடியும்போது அந்த கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிக்கணும். அண்ட் அடுத்தது அந்த கொட்டேஷனுக்கு அதுக்கு அடுத்து வர லெட்டர் நமக்கு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். கிளியராக இருக்கா? தென் இதே மாதிரி செகண்டுக்கு பாருங்கள். சாரதி செட் ஓ ஹவு த்ரில்லிங் இட் வாஸ். இந்த இடத்துல சாரதின்னு இருக்குல்ல, இது நமக்கு கேபிட்டல் தான். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லெட்டர்ன்றதுனால ஓகேங்க. பட் நீங்கள் எங்கெல்லாம் வந்து நேம் பார்க்குறீங்களோ, அது சென்டென்ஸ் வந்து இன்பிட்வீனில் இருந்தாலும் சரி. ஸோ அங்கே எல்லாமே நீங்கள் நேம் அப்படின்னு இருந்துச்சுனாவே அங்கே எல்லாமே கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல செட். ஸோ செட்க்கு அப்புறமே நமக்கு என்ன வரும்? கொட்டேஷன் மார்க் வருமா? இங்கே என்ன சொல்கிறாங்க? ஓ ஹவு த்ரில்லிங் இட் வாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணலாம். ஆனால் எப்படி இருக்கணும்னா எக்ஸ்க்ளமேஷன், இந்த ஆச்சரியக்குறி வந்துட்டு இருக்குதுங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்பிளைம் ஆகி தானே சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஹவு த்ரில்லிங் இட் வாஸ் அப்படிங்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கணும். கிளியராக இருக்கா? தென் அடுத்து பாருங்கள். த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் டு யூ வாண்ட் டு கோ. இங்கே நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்குது. கிளியராக இருக்கா? ஸோ த அப்படிங்கும்போது நமக்கு இது கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். அடுத்தது செட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும்போது இங்கே கொட்டேஷன் ஓப்பன் பண்ணணுமா? இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாமா? அடுத்தது கொட்டேஷனுக்கு அடுத்து நமக்கு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். வேர் டு யூ வாண்ட் டு கோ, இது ஒரு கொஸ்டின் தானே. கிளியராக இருக்கா? ஸோ வேர் டு யூ வாண்ட் டு கோனா இந்த மாதிரி தான் இருக்கணும். அடுத்தது ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஐ எம் டயர்ட் மோகனா செட் டு ஹர் ஆண்ட். இது எப்படிங்க இருக்குது? நமக்கு அப்படியே ரிவர்ஸாக இருக்குது. கிளியராக இருக்கா? இதை நம்ம எப்படி படிப்போம்? மோகனா செட் டு ஹர் ஆண்ட் ஐ எம் டயர்ட். ஸோ அதை தான் நமக்கு இங்கே அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். கிளியராக இருக்கா? அடுத்தது இந்த இடத்துல நமக்கு கொட்டேஷனே எங்கே தாங்க வரணும்? இங்கே தானே நமக்கு வரணும். இது கிளியராக இருக்கா? ஸோ ஐ எம் டயர்ட், நேம் வந்துச்சுன்னா கேபிட்டல் லெட்டர், மோகனா செட் டு ஹர் அண்ட் இங்கே ஃபுல் ஸ்டாப். கிளியராக இருக்கா? அடுத்து பாருங்கள். ஷங்கர் செட் டு ஹிஸ் டீச்சர் மேடம் ஐ ஹேட் ப்ரிப்பேர்ட் மை ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் பட் ஐ ஃபர்கட் டு பிரிங் இட். இந்த இடத்துல ஷங்கருக்கு கேபிட்டல் எஸ் கொடுக்கலாமா? செட் டு ஹிஸ் டீச்சர்னு இருக்குல்ல, ஸோ கொட்டேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே மேடம் அப்படின்றது நமக்கு கேபிட்டல் லெட்டரில் வந்துட்டு இருக்கணும். ஐ ஹேட் ப்ரிப்பேர்ட் மை ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் பட் ஐ ஃபர்கட் டு பிரிங் இட். இங்கே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கிளியராக இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். நம்ம டிரெக்ட் ஸ்பீச் இன்டெரெக்ட் ஸ்பீச் பார்த்ததுனால நமக்கு இந்த பங்க்சுவேஷன் ஈஸியாக இருக்குது. இப்படி கேட்டாங்கன்னா இது யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா பேசிக்கான ஸ்ட்ரக்சர் கேபிட்டல் லெட்டர் ஸ்டார்ட் ஆகணும், ஃபுல் ஸ்டாப்பில் வந்துட்டு நமக்கு கம்ப்ளீட் ஆகணும். ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க அப்படின்னா கொட்டேஷன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். இல்லை ஒரு கொஸ்டின் வருதுன்னா கொஸ்டின் மார்க் வந்து யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ்க்ளமேஷன் மாதிரி இருந்துச்சுன்னா ஆச்சரியக்குறி வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். நேம் வந்துச்சுன்னா கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் நமக்கு பேசிக்கான சில ஹிண்ட் தான். இப்போ பங்க்சுவேஷன் கிளியராக இருக்காங்க. ஸோ இதோட வந்து நமக்கு என்னெல்லாம் பார்த்தோம்? ஃப்ரேசல் வெர்ப்ஸ் நம்ம 2 டாபிக் பார்த்தோம். டிரெக்ட் அண்ட் இன்டெரெக்ட் ஸ்பீச்சுக்கு ரூல்ஸ் பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். தென் பங்க்சுவேஷன் பார்த்துருக்கோம். டேர்ம் 3ல நமக்கு இம்பார்ட்டண்டான கிராமர் டாபிக்ஸ் அப்படின்றதே இவ்வளோ தாங்க. இதோட நமக்கு 6த்தும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயாச்சு, 7த்துமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனி 8th, 9th, 10th தான். இது எல்லாமே நமக்கு பேசிக்ஸ். ஸோ இந்த பேசிக்கை நீங்கள் கிளியராக தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக வரும்போது அங்கே நமக்கு கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு டேர்ம் 3 இதோட கம்ப்ளீட் ஆகுதுங்க. நம்ம 8th வந்து நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.